2022 ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து தமக்கும் துணை பிரதமர் அமாட் ஜாஹித் ஹமீடிக்கும் இடையிலான நம்பிக்கை மிகவும் குறைந்த மட்டத்தில் உள்ளது என்ற கூற்றுகளை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிராகரித்துள்ளார். அம்னோ முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமாலுடீனின் இந்த கூற்று ஒரு தனிப்பட்ட பார்வை என்று அன்வார் தெரிவித்தார். அவர் மோதலை பார்க்கிறார், நான் அமைதியை பார்க்கிறேன் என்று கட்சியின் மாநாட்டை தொடக்கி வைத்த பிறகு PKR தலைவருமான அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். நேற்று ஒலிபரப்பான ஒரு போட்காஸ்டில் நெகிரி செம்பிலான் தேர்தலுக்காக பரிசான் நேஷனல் பரிகாத்தான் நேஷனலுடன் கூட்டணி அமைக்கும் முடிவு பரிசான் நேஷனல் மற்றும் பக்காத்தான் ஹரப்பான் இடையே ஒரு பெரும் பிளவை உருவாக்கி உள்ளது என்று கைரி தெரிவித்திருந்தார். தபோங் ஹாஜி குறித்த அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை வெளியானதை தொடர்ந்து கூட்டரசு நில மேம்பாட்டு ஆணையமான ஃபெல்டாவின் பிரச்சனைகளை தனது நிர்வாகம் அடுத்து ஆராயும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சட்டப்பூர்வ அமைப்புகள் மீதான விசாரணைகள் பயணிகளின் நிதியுடன் முடிந்துவிடக் கூடாது என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் விரும்பியதாக அன்வார் வெளிப்படுத்தினார். ஃபெல்டாவை யார் மேற்பார்வையிடுகிறார்கள் என்று மாமன்னர் கேட்டார். நான் தான் என்று கூறினேன். நிதி முறைகேடு உண்மையில் நடந்த தபோங் ஹாஜியை நாங்கள் இப்போது விசாரித்து விட்டதால் ஃபெல்டாவில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்று PKR தலைவர் அன்வார் கட்சியின் மாநாட்டில் தனது முக்கிய உரையை ஆற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார். ஃபெல்டா குடியேறிகள் இன்னும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதையும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசாங்க உதவி தேவைப்படுவதையும் கருத்தில் கொண்டு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த விற்பனை திட்டம் குறித்து அன்வார் வருத்தம் தெரிவித்தார். இன்று சுபாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் அஜீஸ் ஷா விமான நிலையத்தில் புறப்படுவதற்கு சற்று முன்பு ஏற்பட்ட ஒரு சிறிய வெடி விபத்தை தொடர்ந்து 4 பேருடன் சென்ற ஹெலிகாப்டர் ஒன்று தீப்பிடித்தது. இருப்பினும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஒரு அறிக்கையில் விமான நிலையத்தில் அமைந்துள்ள கார்பன் MRO விமான பராமரிப்பு நிறுவனத்தில் மதியம் 12:30 மணிக்கு இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்துள்ளது. ஹெலிகாப்டரில் இருந்த 4 பேரும் தப்பித்து விட்டனர். தீ அணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தில் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விமானி, அவரது துணை விமானி மற்றும் 2 பணியாளர்கள் உட்பட பாதிக்கப்பட்ட 4 ஆடவர்களும் உக்ரைனியர்கள் என்று தெரிய வந்துள்ளது. தனித்தனியாக மலேசியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் இந்த சம்பவத்திற்கு சற்று முன்பு காமோவ் கா 32S ஹெலிகாப்டர் பராமரிப்பு பணிகளின் ஒரு பகுதியாக எந்திர தரை ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து ஓடு பாதை மூடப்பட்டது. மலேசியாவின் சிப்பாங் சர்வதேச பந்தய திடலில் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் ஃபார்முலா 1 கல்ஃப் ஏர் பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் பந்தயத்தை காண மலேசிய குடிமக்களுக்காக வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையிலான சிறப்பு விலையிலான மை கார்டு டிக்கெட்டுகள் இன்னும் விற்பனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த பந்தயத்திற்கு கிடைத்த அமோக வரவேற்பின் காரணமாக அதிகாரப்பூர்வ டிக்கெட் விற்பனை இணையதளமான பஹ்ரைன் GP.comக்கு அதிக அளவில் மக்கள் வருகை தந்ததாகவும் டிக்கெட்டுகள் வேகமாக விற்று தீர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மை கார்டு வைத்திருப்பவர்களுக்காக பிரத்யேகமாக மடானி டிக்கெட்டுகளை அறிவித்தார். இதன் விலை 200 ரிங்கிட் முதல் தொடங்குகிறது. இது மலேசியர்கள் இந்த பந்தயத்தை நேரடியாக காண வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மை கார்டு வைத்திருப்பவர்கள் 200 ரிங்கிட் முதல் 2083 ரிங்கிட் வரையிலான 6 இருக்கை பிரிவுகளில் சிறப்பு விலைகளை பெற தகுதி உடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மையங்களில் தற்போது 10,557 செவிலியர் காலி பணியிடங்கள் உள்ளதாக சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்துள்ளார். செவிலியர்களின் கடுமையான பற்றாக்குறையை சமாளிக்க சுகாதார அமைச்சு 3 முக்கிய யுத்திகளை வலுப்படுத்தி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். செவிலிய பட்டதாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, தொழில் பாதைகளை விரிவுபடுத்துவது, நேரடி ஆள் சேர்ப்பை செயல்படுத்துவது, அத்துடன் பணியாளர் நிர்வாகத்தில் அதிக சுயாட்சி வழங்குவது ஆகியவை இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். கோத்தகினபாலுவில் இன்று நடைபெற்ற சுகாதார அமைச்சின் பயிற்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் 73,281 கிரேட் U5 செவிலியர் பணி இடங்களில் தற்போது சுகாதார மையங்களில் 10,557 காலி பணியிடங்கள் உள்ளதாக தெரிவித்தார். இன்று அதிகாலை ரோம்பின் மூவாட்ஜாம் ஷா தேசா மாவார் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர்.
அதிகாலை 4:11 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் பகாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குனர் சலாவுடீன் இசாத் தெரிவித்தார். இந்த தீ விபத்தில் ஒரு ஆண், அவரது மனைவி மற்றும் அவர்களது மகன் ஆகியோர் உயிரிழந்ததாகவும் மற்ற 2 குழந்தைகள் உயிர் தப்பியதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தீ விபத்தில் அந்த குடும்பத்தின் வீடு முற்றிலுமாக அழிந்தது. அதே நேரத்தில் அருகில் உள்ள வீடு சுமார் 70 விழுக்காடு சேதமடைந்தது. வீட்டில் இருந்த 6 பேரும் காயம் இன்றி தப்பினர். தீ விபத்துக்கான காரணம் மற்றும் மொத்த இழப்புகளின் மதிப்பு ஆகியவை இன்னும் விசாரணையில் உள்ளன. இந்தோனேசியாவின் கிழக்கு நூசா தெங்காரா மாகாணத்தில் உள்ள புளோரஸ் நகரை இன்று அதிகாலை தாக்கிய 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் எந்த மலேசியர்களும் பாதிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் தாங்கள் இருக்கும் இடங்கள் குறித்து தெரிவித்த சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட மலேசியர்களை தொடர்பு கொண்டதாக ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த 16 மலேசிய சுற்றுலா பயணிகள் அடங்கிய குழுவினர் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 4:58 மணிக்கு அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. முன்னதாக நிலநடுக்கம் மற்றும் பலத்த பின் அதிர்வுகளால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளதாகவும் 6 பேர் காயம் அடைந்துள்ளதாகவும் மேலும் 2 இடிபாடுகளில் சிக்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், 2வது பரிசு 3000 ரிங்கிட், 3வது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. நாடெங்கும் தன் வசிய குரலால் ரசிகர்களை தன் வசமாக்கி வைத்திருந்த மாபெரும் கலைஞர் திரு ரகுராமன் அவர்களை விண்ணுலகம் ஏற்றுக்கொண்டு ஓராண்டு நிறைவு பெறுகிறது. தேன் அமுதம் தந்த அந்த மாய குரலோனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இயல் இசை நாடக மன்றம் வரும் 16/8/2026 நாள் பிரிக்ஃபீல்ட்ஸ் பார்வையற்றோர் சங்க மண்டபத்தில் நினைவேந்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. 16/8/2026 நாள் சரியாக மாலை 4 மணிக்கு தேநீர் உபசரிப்புடன் தொடங்கி 4:30 மணிக்கு மேடை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். மாலை 6:30 மணிக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறும். இந்நிகழ்ச்சிக்கு இசைத்தென்றல் ரகுராமனின் பாசத்திற்குரிய அபிமானி அறப்பணி வேந்தர் ஓப்ஸ்பா தியாகராஜன் தலைமை ஏற்கிறார். வாருங்கள், ஒளியை ஒளியாக்கிய அந்த உன்னத கலைஞனை போற்றுவோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.